இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமீபத்திய காலங்களில் இந்தியா இலங்கை உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தோம் என்று டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள இலங்கை அதிபருடன் பேச்சுவார்த்தைக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பிரதமர் மோடி இலங்கையுடனான உறவு குறித்து என்ன சொல்லியிருக்காரு, விரிவா பதிவு பண்ணுங்க. லங்காவினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயகவுடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்கிறார். டெல்லியில் நடைபெறக்கூடிய AI உச்சி மாநாட்டில் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களோடு லங்காவினுடைய அதிபர் அனுரகுமார் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். லங்காவினுடைய அதிபர் இந்தியா வருவது இரண்டாவது முறை. AI உச்சி மாநாட்டிற்கிடையே பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தற்போது லங்காவினுடைய அதிபர் அனுரகுமார் திசாநாயக அவர்களுடனும் பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுக்கு முதன்மை என்ற அந்த கொள்கையில் இலங்கை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அது முதல் பங்கு வகிக்கிறது. லங்காவினுடைய அதிபரோடு பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அண்மை காலங்களில் இந்தியா லங்கா இடையே ஏற்பட்டுள்ள உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து தாங்கள் இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும், எரிசக்தி, இணைப்பு, உட்கட்டமைப்பு, சுகாதாரம், திறமை, கலாச்சாரம், நீல பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு தகவல், இந்த இந்திய லங்க மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் லங்காவினுடைய அதிபரோடு பிரதமர் மோடி பேசியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.